Benedict Croissant. ஸோ இது வந்து அவங்க இந்த ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க திங்க் பண்ணுறதுக்கும் இங்கே அவங்களோட லிஸ்ட்டுக்கும் எதெல்லாம் ரெடியாக இருக்கு. வேலண்டினாஸ் லிஸ்ட்டு டியர் கெடாங்கர். ஸோ இந்த லிஸ்ட்டும் இவங்களோட திங்கிங்கும் படிச்சுட்டு அவங்க ஆல்ரெடி என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்கன்றது சொல்கிறோம். Ich muss noch das weiße T-Shirt waschen. So அவங்க என்ன சொல்றாங்க? Ich muss noch das weiße T-Shirt waschen. அப்படின்னா என்னது? வாஷ் பண்ணிட்டாங்க. ஆமா, என்ன வாஷ் பண்ணோம்? அவங்களோட டி-ஷர்ட்டும் அந்த வைஸ்னா என்னது? ட்ரெஸ் வைஸ் வந்துங்க மேம். வைஸ்னா யாருக்கும் தெரியலையா? வைஸ்னா என்னது? தெரியுங்க மேம். இருங்க மேம் ஒரு 2 நிமிஷம். ஏன்னா மரியா மட்டும்தான் பதில் சொல்றாங்க, மத்தவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. வைஸ் படிச்சிருக்காங்க. நானும் மணியும் படிச்சேங்க மேம். Weiß, schwarz, gelb, grün, கலர் மேம். கலர்ஸ் மேம். அப்போ ஒயிட் கலர். ஒயிட் மேம். ஒயிட் மேம். ஒயிட் டி-ஷர்ட் மேம். ஓகே, ஒயிட் டி-ஷர்ட் என்ன பண்ணுவோம்? ஒயிட் கலர் என்ன பண்ணோம்? ஒயிட் டி-ஷர்ட் லாண்ட்ரி வாஷ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, தி ஆக்சுவல் ஸ்பைஸ கார்ட்டா இஸ் இன் மைனர் டாஷர். ஸோ மெனு கார்டு வந்து என்னோட பேக்ல இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. தி weiße Bluse habe ich, aber ich muss noch den schwarzen Rock kaufen. Dann ziehe ich die weiße Bluse mit dem schwarzen Rock an. இது என்ன சொல்றாங்க? ப்ளூ கலர் ப்ளூஸ். ப்ளூஸ் என்னது? ப்ளவுஸா மேம்? ஆமா, ப்ளவுஸ். ஸோ ஒயிட் டாப்ஸ் வந்து ரெடியா இருக்கு. Aber ich muss noch den schwarzen Rock kaufen. ஷார்ட்ஸ் பிளாக் வேணாம் மேம். பிளாக். ஆமா. ராக் அப்படின்னா கட்ஸா மேம். கட். ஸ்கர்ட்டா மேம்? ஓகே. ஆமா. ஸோ ஆனா அவங்க ஒயிட் டாப்ஸ் இருக்கு, பிளாக் ஸ்கர்ட் வந்து என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? கவுஃபன்னா என்னது? வாங்குறது. Dann ziehe ich die weiße Bluse mit dem schwarzen Rock an. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அது வாங்கினதுக்கு அப்புறமா ஒயிட் டாப்ஸ் பிளாக் ஸ்கர்ட் நான் வேர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே. Die bequemen Schuhe stehen im Schrank, die sind okay. bequemen Schuhe னா ஷூ மேம். பெட்ரூம் வந்து அலமாரியா எதுவும் படிச்சது. அது ஓகேவா இருக்கு. சோ இவங்க வேலைக்கு போறாங்க. இது நம்ம இந்த படிச்சோம் இல்லீங்களா இந்த இது. சோ நெக்ஸ்ட் Thursday வந்து எங்க ட்ரையல் டே வாக்கு வர சொல்லிருக்காங்க. அதுக்கு இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த லிஸ்ட்ல எது ரெடியா இருக்குன்றாங்க? இவங்க திங்கிங் படி எது ரெடியா இருக்குன்றாங்க? அவங்களோட ஷூ மட்டும் ரெடியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேம். ஷூ ரெடியா இருக்கு. அப்புறம் அவங்களோட டி-ஷர்ட் டி-ஷர்ட்டுமே வாஷ் பண்ணனும் தான் சொல்லிருக்காங்க. வாஷ் பண்ணனும் தான் சொல்லிருக்காங்க. அந்த வெள்ளை ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. சோ இந்த லிஸ்ட்ல பாருங்க, ப்ளூஸ் வைஸ். சோ அது ரெடியா இருக்கு இல்லையா? ஆங்க மேம். ஆமா மேம். ஓகே. அடுத்து ராக். அதுவும் வீட்ல இருக்குதானே? அது என்ன அவங்க வாங்கணும்னு சொல்றாங்க மேம். நான் வாங்க ரெடி பண்ணல. ரெடியா இல்ல. ஷூ அது ரெடியா இருக்கு மேம். இருக்கு. ஓகே. டி-ஷர்ட்
குளிக்கணும். இன்னும் வாஷ் பண்ணாம இருக்கு மேம், ரெடி ஓகே பண்ணல. ஸ்பைஸ காட்டு. சரி. அது தோசை தானே. டாஷா என்னது? பழம். டாஷா டெய்லி வேலைக்கு டாஷா எடுத்துட்டு போவீங்களா? பேகுங்களா மேம்? சரி ரெடியா இருக்கா இல்லையா? ஸ்பைஸ காட்டு. பேக் இருக்குதுங்க. ஓகே. ஓகே அடுத்தது இதுல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் எண்டிங் எப்படி வரும்னு போட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாம கவனமா கேளுங்க அவ்வளவுதான். பேனிக் ஆகாதீங்க. ஐயோ கிராமரா அப்படின்னு சொல்லிட்டு. கிராமர் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா? ஸோ நாமினாட்டிவ்க்கு வந்து இந்த அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா, அதாவது நம்ம டேர் தஸ் டி போட்டு பக்கத்துல அட்ஜெக்டிவ் போட்டோம்னா என்ன எண்டிங் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நாமினாட்டிவ்ல வந்து டேர் ஷ்வார்ட்ஸர் ராக். ஸோ இ எண்டிங் வருது. தஸ் வைசர் டிஷர்ட் அதுவும் இ எண்டிங் வருது. ஸோ டி வைசர் ப்ளூசர் இதுவும் இ எண்டிங் வரும். ஸோ இது ப்ளூரலுக்கு மட்டும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஷூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்க மேல ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க நாமினாட்டிவ்னா சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்துச்சுன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வைசர் ப்ளூசர் ஆக்சுவல் ஸ்பைசர் கார்ட்டர். எல்லாம் ஈல தானே முடியுது. அவர் பேர்பாரா யாரோட இதுமா சத்தம் கேக்குது. அப்பாவுமே எதிர்ப்பு கிடையாது. என்ன சொல்றாரு, இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? எனக்கு சத்தியமா ஒரு சைடா வலிக்குது. நாளைக்கு காலைல வந்து தயவு செய்து மியூட் பண்ணுங்கம்மா. சரி வா போலாம், கூட்டிட்டு எந்த நேரத்துக்கு மழை பெஞ்சுனா சித்தியே கஷ்டப்பட்டா. பெட்ரிஷியா கிட்ட எந்த சவுண்ட் வருது? யாருமா அது? பெட்ரிஷியா மேம் சவுண்ட் உங்ககிட்ட இருந்தா வருதா? சோ இங்க கவனமா பாருங்கம்மா. நம்ம கிராமர்னாலே கொஞ்சம் நம்ம எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. இதுலயே சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லுங்க? ஏங்க மேம் குரூப்ல புதுசா ஆள் ஆட் பண்றீங்க நீங்க? இல்ல அவங்க வந்து ஸ்டாஃப்மா படிக்கணுமா. சார் சொல்லிருக்காரு. ஓகே நல்லா பாருங்க. மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கேன். எனக்கு தெரியாம கையில பட்டுருச்சு, அதனால வந்து சவுண்ட் வந்துருச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே அது ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்துச்சுல்லம்மா. அப்படிங்களா? எனக்கு தெரியல சார். ஓகே சோ அக்குசாட்டிவ்க்கு நம்ம நார்மலா டேன் ஷ்வார்ட்சன் வரும், இஎன் வரும். ஸோ இங்கேயும் இஎன் இங்கேயும் இஎன் தான் வருது. ஸோ இது மட்டும்தான் மாறும். மற்றபடி இதெல்லாமே மேலே இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அப்போனா இதுக்கு என்ன வரும்? தஸ் வைசர் டிஷர்ட், டி வைசர் ப்ளூசர், டி பெக்விமன் ஷூஹர். ஓகேங்களா? டாட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இஎன் தான் வரும். அது நீங்க அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணா மட்டும்தான்மா இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நல்லா கவனமா பாத்துக்கோங்க. டேர் தஸ் டிடி பெஸ்ட் டெம்ப்டர் ஆர்டிகல் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நீங்க அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு இந்த எண்டிங் நீங்க போடணும். புரியுதா? வாங்க மேம். இதுவே I9 unbestimmter ஆர்டிகல் இருக்கு இல்லைங்களா? மேம் I9 யூஸ் பண்ணும்போது வேற எண்டிங் வரும். இது வந்து டேர் தஸ் டி டெஃபினட் ஆர்டிகல் பெஸ்டிம்டன் ஆர்டிகல் யூஸ் பண்ணும்போது இந்த எண்டிங் தான் வரும். ஓகேவா? சோ இப்போ இத பேஸ் பண்ணி நீங்க எதுவுமே பயப்படாம நிதானமா சொல்லுங்க. இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது போட போறோம். எண்டிங் போட போறோம். கெஸ்டன் வார் மைண்ட் ப்ரோப் டாக். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ட்ரையல் டேக்கு ஒர்க்குக்கு போயிருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கெஸ்டன்னா என்னது? கெஸ்ட்னா வந்து எஸ்டர்டே மேம். எஸ்டர்டே. கெஸ்டன் வார் மைண்ட் ப்ரோப் டாக். ஸோ எஸ்டர்டே வந்து என்னோட ட்ரையல் டே, ஃபர்ஸ்ட் டே ட்ரையல் பண்ணியிருக்கேன். ஆலிஸ் வார் குட். ஸோ எல்லாமே குட். Die neue Kollegin haben mir sehr geholfen und mir alles helfen. So new colleagues எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்பனா இங்க என்ன எண்டிங் வரும்? EN வருங்க மேம். EN. எதனால EN வருது சொல்லுங்க? இது ப்ளூரல். ப்ளூரல் colleagues இல்லையா? கொலிகன் ப்ளூரல்ல இங்க en எண்டிங் வந்திருக்கா? ப்ளூரல்ல எல்லாமே en எண்டிங் தான் வந்திருக்கு. நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். So die neuen Kollegen haben mir sehr geholfen und mir alles erklärt. ஓகேவா? Die Gäste waren auch alle freundlich. So கெஸ்ட் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. kein Wunder, no wonder, bei der toll Speisekarte. பை வந்தாலே என்னமா EN தான், கரெக்ட் தான். ஆனா பை வந்துச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றாங்க. ஆமா, நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஆர்டிகல்ஸ் எது வந்தா ஃபார் இந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து அக்குசாட்டிவ் யூஸ் பண்ணும், சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் டாட்டிவ் யூஸ் பண்ணும் சொல்லியிருக்கேனே வரலையே. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? இருக்கு இருக்கு மேம். இப்ப எதுக்கு மேம் அதெல்லாம் அப்படின்றீங்களா? சோ அது எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க போய் ரிவைஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? இங்க இந்த இடத்துல பேஜ் நம்பர் ஃபியர் அண்ட் ஆக்சிஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் டாட்டிவ் ப்ரிபோசிஷன்ஸ். அசூ, பை, ஹவுஸ், ஃபான், இன். இது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நீங்க அப்புறமா போய் ரிவைஸ் பண்ணிக்கீங்க, சரிங்களா? ஓகே மேம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணோம்னா இங்க டாட்டிவ் கேஸ், அப்போ பைடர் டாலன். ஸோ டாட்டிவ் கேஸ்ல எல்லாமே EN தான், நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். டாட்டிவும் ப்ளூரலும் எது வந்தாலுமே நீங்க கண்ணை மூடிட்டு EN போட்டுடலாம். அப்புறம் தஸ் லெக்கர் SN தஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணுவீங்க? அது டாட்டிவ் கிடையாதுமா, இதுதான் சப்ஜெக்ட். The delicious food. ஓகேவா? சோ das leckere essen. இந்த das யூஸ் பண்ணா இதுதான் வரும். END. ஓகேவா? Essen is wirklich eine Sensation. Der. சோ எதுல இருந்து ஆரம்பிக்குதோ அது எல்லாமே சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட்னாலே நீங்க நாமினேட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும். Der. ஒரு நிமிஷம் இருங்க. அது கொஞ்சம் தான் அது நைட் தான் கிண்ணில் ஒன்று நைட் ஒன்று குக்கரில் ஒன்று இந்த
అన్నం పెట్టాలా ఈ అన్నం పెట్టాలా రెండు అన్నం ఏం చేయాలి ఒక నిమిషం ఇరుమా ஓகே சோ அடுத்ததுக்கு என்ன வரும் Der Jung Koch ist ein Künstler. டியர் ஜங்க் Jungனா young. யங் So there வந்தாலே என்ன வருது இது வந்து சப்ஜெக்ட் தான் எல்லாமே ஸ்டார்டிங்ல வருது எல்லாமே இங்க சப்ஜெக்ட் தான் கொடுத்திருக்காங்க டியர் வந்து நாங்க இஎன் சேர்க்கணுமாங்க மேம் dear வந்தா இஎன் சேர்க்கணுமாங்க மேம் e என்ன எதுக்கு en சேர்க்கறீங்க ஜங்க் யங் யங் பாருங்க சப்ஜெக்ட்னு சொல்றீங்க சப்ஜெக்ட்னாலே என்னது சப்ஜெக்ட்னாலே நாமினேட்டிவ்மா ஓகேங்க டேருக்கு என்ன கொடுத்திருக்காங்க என்ன எண்டிங் கொடுத்திருக்காங்க ஈ கொடுத்துட்டாங்க Der Junge Koch ist ein Künstler. So ein Koch is an artist. Er macht aus den Fisch. Den கொடுத்துட்டாங்க. So den கொடுத்தாலே என்னது? இங்க நல்லா பாத்துக்கங்க. இங்கேயும் den en தான் வந்திருக்கு. இங்கேயும் den en தான் வந்திருக்கு. அதனால நீங்க அத பத்தி யோசிக்கவே வேணாம். இது வந்து den frischen. Okay. ஹவுஸ் வந்தாலே நம்ம டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம் இப்ப பார்த்தோம் இல்லீங்களா A1 இதுல பார்த்தோம் இல்லீங்களா ஹவுஸ் பை ஜூ ஃபான் இதெல்லாம் வந்தாலே டாட்டிவ் கேஸ் சோ இங்க வந்து டாட்டிவ் இந்த ப்ளூரல் இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க ஜூ டாட்டர்னா ingredients delicacies Nach der Arbeit durfte ich auch etwas essen. So after எல்லா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க. Und das Beste ist best என்னன்னா ich habe den ஈஎன் வருமாங்க நோயின் nein டென் இருக்கு ஈஎன் வரும் den இது வந்து இந்த accusative I have வந்தாலே நீங்க என்ன பண்ணணும் accusative case யூஸ் பண்ணணும் haben so neuen job the chef had me so எனக்கு வந்து புது இப்ப பெஸ்ட் என்னன்னா எனக்கு புது ஜாப் கிடைச்சிச்சு the chef had me heute Bescheid gegeben chef வந்து எனக்கு சொன்னாரு you can continue அப்படின்னு ஓகேங்களா நீங்க ஜஸ்ட் மறுபடியும் இதே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு Okay, das muss ich erledigen. Das I have to complete பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. In der bank by der Behörde government office மாதிரி by der Polizei at the police. So நீங்க என்னென்ன வேலை எங்கெல்லாம் பண்ணுவீங்கன்னு was macht man dort. So there are more possibilities அப்படினு சொல்லிருக்காங்க. Es gibt mehrere Möglichkeiten. So for example, einen personal Ausweis beantragen. So personal ID வந்து நீங்க அப்ளை பண்ணனும்னா எங்க போவீங்க? என்ன மேம் ஐடி கார்டா மேம்? ஆமா.
ஐடி கார்டுலாம் ப்ரௌசிங் சென்டர் போவோம் மேம். அதுல இன்டர் பேங்க், பைடர் பெஹார்டு, பைடர் போலீஸ் சைட், இது மூணுத்துல இந்த மூணுத்துல எந்த பிளேஸ்க்கு போகணும்? இன்டர் பேங்க் இல்ல பைடர் பெஹார்டு, பைடர் போலீஸ் சைட். இல்ல நான் இந்த ஜஸ்ட் இது மட்டும் தான். இந்த இந்த இது எங்க வாங்குவீங்க? பைடர் பெஹார்டு கவர்மெண்ட் ஆபீஸ்ல தானே வாங்குவீங்க. ஐனன் பெட்ரா கூபர்வைசன் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா எங்க போவீங்க? இன்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுங்க. இந்த phrase அப்படியே மறந்துட கூடாது. அது அப்படியே யூஸ் பண்ணனும். இன்டர் பேங்க். மெல்டன் தட் ஒன் தி கெல்போஸ ஃபர்லோரன் ஹாட். நீங்க ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணும். உங்க பர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, லாஸ் பண்ணிட்டீங்கன்றதுக்கு எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷன். அந்த phrase சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. இன்டர் போலீஸ். ஒழுங்கா மேல பாருங்கம்மா, படிங்கம்மா. நான் இங்க காமிச்சு நான் சொல்லிட்டே இருக்கேன். 3 தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன் நானு. டேர் போலீஸே. என்னம்மா? டேர் போலீஸே தானே மேம். பை டேர் போலீஸை. பை சொல்லணுமா மேம்? ஓகே மேம். ஆமா, நான் அதான் சொல்றேன். பேங்க்லனா இன் டேர் பேங்க் சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்னா பை டேர் பெஹார்டே சொல்லுங்க. போலீஸ்னா பை டேர் போலீஸை. ஓகே. தி பப்பியர் ஜைகன் டாக்குமெண்ட் ஷோ பண்ணனும்னா பை டேர் பெஹார்ட். கான்டோ எரோஃப்னன். நான் நேத்திக்கே vocabulary படிச்சுட்டு வர சொன்னேன். படிச்சீங்களா? இல்லைங்க மேம். ஓகே. நீங்க முன்னாடியே வரும்போதே ஒரு 2 பேஜஸ் நீங்க படிச்சிடுங்க, சரிங்களா? டைம் இல்லைங்க. யார் படிச்சீங்க? நான் இன்னைக்கு படிக்கலைங்க மேம். வேற யார் படிச்சிட்டோன்னு சொன்னீங்க? கூகுள் வச்சு செக் பண்ணி மீனிங் பார்த்தேன் மேம். அப்ப சொல்லல நீங்க. ஐம் கான்டோ எரோஃப்னன்னா என்னது? பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது. இந்த Den Führerschein abholen. ஹோலன் பேசுறது. Führerscheinனா என்னாச்சு? Führerschein அமௌண்டா மேம்? இல்ல. Führerschein வந்து இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முந்தின லெசன்ல பார்த்திருக்கோம். இது டிரைவர் லைசென்ஸ். ஆமா. அப்ளை பண்றது மேம். டு அப்ளை வாதானே மேம். டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறது. abholenனா to pick up driving license. டிரைவிங் அதுதான் சொன்னேன். டிரைவிங் லைசென்ஸ். சோ அது எங்க பண்ணுவீங்க? அது வந்து பேங்க் டிரைவிங் லைசென்ஸ் வந்து இந்த ஆல பண்ணுவோம் மேம். பைடர் கேக்கல. இன்டர் பேங்க், பைடர் பெஹார்ட், பைடர் போலீஸ் சைட் அது சொல்ல. நான் பிக்சர்க்கே இன்னும் வரல. பைடர் பெஹார்ட். ஓகே. ein credit beantragen. பே பண்றது வந்து இன்டர் பேங்க்ங்களா? கிரெடிட்னா என்னது மேம்? கிரெடிட். einen credit beantragenனா லோன் அப்ளை பண்றது. இன்டர் பேங்க் வருது. ஓகே.
einen Vertrag unterschreiben பாருங்க இதுக்கே எவ்வளவு டைம் ஆயிடுச்சு பாருங்க. another contract sign contact பண்றது மேம். அதை எங்க பண்ணுவீங்க? அது வந்து கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் இந்த By their Behad. then pass verlängern. அது வந்து extend the pass. பாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்ப நீங்க எங்க போறது? என்ன பண்ண எங்க? இந்த பேங்க் Utter bank. einen Diebstahl melden. Avoid theft. theft வந்து என்ன பண்ணும்? ரிப்போர்ட் பண்றது. Police. By their police. Police. எனக்கு அந்த ஃபுல் சென்டென்ஸ் அந்த ஃப்ரேஸ் மட்டும் சொல்லிடுங்க தயவு செய்து. அப்போதுல இருந்து அதான் சொல்றேன் நானு. டாக்குமெண்ட் ஃபார் தி Einbürgerung abgeben. டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது மேம். என்ன டாக்குமெண்ட்? நேச்சுரல் Einbürgerung. நேச்சுரல் என்னமா? நேச்சுரல் Einbürgerung. citizenship document submit பண்றது. இந்த பாருங்க எனக்கு இவ்ளோ டைம் வேஸ்ட் ஆச்சு இப்போ இங்க புரியுதுங்களா? தயவு செய்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஓகே ஓரல் சி டைட் கெஸ்ட்ரேஷன் beschreiben Sie die Situationen. ஸோ 3 கான்வர்சேஷனை கேட்டுட்டு இதுல வந்து 1 2 3 4 இதுல பேஸ் ஏல வந்து எந்த இது கரெக்ட்னு நீங்க மார்க் பண்ணிக்கணும். Gespräch A. Nummer 43 zum Schalter 4 bitte. Nummer 43, Schalter 4. Morgen. Guten Morgen. Ich brauche einen neuen Pass. Haben Sie Ihren alten Pass, ein Foto und das Formular? Ja. Hier bitte. Gut. Jetzt muss ich noch die Angaben im Formular prüfen. Die Adresse ist immer noch Seidengasse 4a, Frau Nowak? Ja. Wie alt ist das Foto? Das ist ganz neu. Ich war letzte Woche beim Fotografen. Auf der Rückseite ist auch das Datum. Wann bekomme ich den neuen Pass? Ich brauche ihn bald. Das dauert maximal eine Woche, meistens sind es sogar nur 5 Tage. Sie können auch einen Expresspass in 2 Tagen bekommen, aber das ist teurer, das kostet 100 Euro. Der normale Preis ist 75,90 Euro. Eine Woche ist kein Problem. Überweisen Sie den Betrag am besten noch heute. Ja, das mache ich. Gut, dann brauche ich hier Ihre Unterschrift. Und dann noch Ihre Fingerabdrücke. என்ன கண்டுபிடிச்சீங்களா? மேம் இன்னொரு டைம் என்னமா? நாக்கா இன்னொரு பிட்ட மேம். Gespräch A. Nummer 43 zum Schalter 4 bitte. Nummer 43, Schalter 4. Morgen. Guten Morgen. Ich brauche einen neuen Pass. Haben Sie Ihren alten Pass, ein Foto und das Formular? Ja. Hier bitte. Gut. Jetzt muss ich noch die Angaben im Formular prüfen. Die Adresse ist immer noch Seidengasse 4a, Frau Nowak? Ja. Wie alt ist das Foto? Das ist ganz neu. Ich war letzte Woche beim Fotografen. Auf der Rückseite ist auch das Datum. Wann bekomme ich den neuen Pass? Ich brauche ihn bald. Das dauert maximal eine Woche, meistens sind es sogar nur 5 Tage. Sie können auch einen Expresspass in 2 Tagen bekommen, aber das ist teurer, das kostet 100 Euro. Der normale Preis ist 75,90 Euro. Eine Woche
Ist kein Problem. Überweisen Sie den Betrag am besten noch heute. Ja, das mache ich. Gut, dann brauche ich hier Ihre Unterschrift. Und dann noch Ihre Fingerabdrücke. Okay. Frau Novak ist ohne Foto zur Behörde gegangen, ille Frau Novak bekommt ihren Pass in einer Woche. Gegangen. Behörde gegangen. தெரியல. நோவா வந்து பாஸ் மா 1 or 2 அது மட்டும் சொல்லுங்க நீங்க ஆன்சர். Eins oder zwei. zwei ma'am. Okay. Frau Novak bekommt ihren Pass in einer Woche. So 1 weekல உங்களுக்கு பாஸ் கிடைச்சிடும். Okay. Next play பண்றேன் கேட்டுக்கோங்க. Okay ma'am. Gespräch B. Guten Tag, was kann ich für Sie tun? Meine Bankkarte ist weg. Haben Sie die Karte verloren? Nein, ich wollte Geld abheben und der Automat hat meine Karte nicht zurückgegeben. Ich habe die PIN vergessen und 3-mal falsch eingetippt. Wo und wann ist das passiert? Gerade jetzt, direkt hier am Eingang. Wissen Sie Ihre IBAN? Puh, die IBAN weiß ich nicht auswendig. Aber meine Kontonummer ist 812 409 211. Moment, das haben wir gleich. Volksbank Wien 812 409 211, richtig? Ja? Herr Christian Wager? Ja, genau. Ich kann die Karte leider nicht aus dem Automaten holen, Herr Wager. Aber Sie können sie morgen ab 9 Uhr bei uns abholen. Geht das nicht früher? Nein, leider. Und bringen Sie bitte einen Ausweis mit, Ihren Pass oder den Personalausweis. Aber noch eine Frage. Brauchen Sie auch eine neue PIN? Nein, jetzt weiß ich die Nummer wieder. Aber leider zu spät. Herr Wager möchte Geld zur Bank bringen oder Herr Wager kann morgen seine Bankkarte abholen. Bank bringen ma'am. Herr Farbe macht Geld zur Bank bringen. Herr Wager möchte Geld zur Bank bringen. அவர் வந்து மணி வந்து பேங்க்குக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்களா இல்லைன்னா ஆக்சுவலி என்ன வாட் இஸ் தி ப்ராப்ளம் என்ன meine Bankkarte ist weg. So என் பேங்க் கார்டு இல்ல அப்படின்றாரு. So haben Sie die Karte verloren? Nein, ich wollte Geld abheben und der Automat hat meine Karte nicht zurückgegeben. ATMல என்னோட கார்டு போட்டேன் திருப்பி எடுக்க முடியலன்றாங்க. Ich habe die PIN vergessen und 3-mal falsch eingetippt. So PIN மறந்துட்டேன் 3 times நான் வந்து false-ஆ டைப் பண்ணிட்டேன். அவனா என்னது ஓகே அப்ப எப்ப கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க so automatically இருந்து எடுக்க aber sie können morgen um 9 Uhr bei uns abholen. So Herr Wager kann morgen seine Bankkarte abholen. 9 நாள் ஆகும். Gespräch C. Ja, bitte? Ich möchte einen Diebstahl melden. Man hat mir die Geldbörse gestohlen. Meine Kollegin ist gleich für Sie da. Danke. Guten Tag. Was ist das Problem? Man hat mir die Geldbörse gestohlen. Wann
Und wo ist das passiert? In der U-Bahn-Station am Karlsplatz, vor circa 15 Minuten. Da müssen wir ein Protokoll machen. Ihr Name? Lars Ziegler. Ziegler mit IE? Ja. Haben Sie einen Ausweis dabei? Nein, der ist auch in der Geldbörse. Was war denn alles drin? Mein Personalausweis, die Bankkarte, die Kreditkarte, der Führerschein und ungefähr 150 Euro. Wie ist das passiert? Ich bin aus der U-Bahn ausgestiegen, aus der U1, und da waren viele Leute. Jemand hat an meiner Jacke gezogen und ist gleich weggelaufen. Okay, Herr Ziegler ist mit der U-Bahn zum Karlsplatz gefahren oder Herr Ziegler zeigt der Polizistin seinen Ausweis. Sollen mal, welcher Satz ist richtig? Herr Ziegler ist mit der U-Bahn zum Karlsplatz gefahren oder Herr Ziegler zeigt der Polizistin seinen Ausweis. அவருக்கு என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் தி ப்ராப்ளம்? என்னம்மா? Next time வரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணுமா மேம்? 6th அப்படின்றீங்களா? ஆமாம் மேம். ஆக்சுவலி வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? ஏடிஎம்ல வந்து கார்டு மாட்டிடுச்சு. எதுமா? So deep star பின் melden. நம்பர் வந்து Deep star meldenனா திருட்டு போயிடுச்சு அவரோட பர்ஸ். Man hat mir die Geldbörse gestohlen. So ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டார் பர்ஸ். So what is this problem? Man hat mir die Geldbörse gestohlen அப்படின்றாங்க. So U-Bahn ஸ்டேஷன்ல இருந்து கால்பிளாட்ஸ் வரைக்கும் போகும்போது தான் இது நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுல என்னெல்லாம் திருட்டு போச்சு? Meine personal Ausweis, die Bankkarte, die Kreditkarte, der Führerschein, அப்புறமா 150 euros இதெல்லாமே தொலைஞ்சு போச்சு பர்ஸோட. இப்போ நீங்க சொல்லுங்க எதுன்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே, அது ஓகே. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? Herr Ziegler zeigt der Polizistin seinen Ausweis. அவரோட ஐடி காமிக்கிறாரு அப்படின்றாரு. எங்க அவரோட ஐடி இருந்துச்சு அவர்கிட்ட? எல்லாமே தொலைஞ்சு போச்சு தானே? ஆமாங்கம்மா. அப்ப இது கரெக்ட் இல்ல இல்லீங்களா? ஆமாங்கம்மா. ஜீக்லர் வந்து எதுல டிராவல் பண்ணிருக்காரு? யூபான் கால்பிளாட்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணிருக்காரு யூபான்ல. ஓகே, அப்ப இதுதான் ட்ரூ. ஓகே, இப்ப வந்து மிட் ஓனே. மிட்னா வித், ஓனேனா வித்தவுட். நல்லா இந்த ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் எதுல வரும் நல்லா பாத்துக்கோங்க. ஓனே வந்து அக்குசாட்டிவ், மிட் வந்து டாட்டிவ். சரிங்களா? சோ இது வந்து நீங்க மிட் இல்ல ஓனே போட்டு நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும். ஓனே மைனன் ஃபியூரர்ஷைன் டார் ஃபிஷ் நிஷ்ட் ஆட்டோ ஃபாரன். ஸோ ஃபியூரர்ஷைன் லைசன்ஸ் இல்லாம காரு ஓட்ட முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க இல்லீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட்டாங்க. செகண்ட் வந்து என்ன வரும்? மைனர் பேங்க் காட்ட கைன் கெல்ட் ஆப்ஹேபன்.
ஓனேவா மிட்டா? விட்டு மிட்டு மேம். எப்படி விட்டு? வித் ஓகே அப்படியே நீங்க போட்டாலும் மிட் ஒரு மிட் மைன பேங்க் கார்டு கைண்ட் கெல்ட் ஆபிஹேவர். உங்க பேங்க் கார்டு இருந்துச்சுன்னா உங்களால பணம் எடுக்க முடியாதா? முடியும் மேம். ஓன ஓகே மேம். ஓகேங்களா? ஓன மைன பேங்க் கார்டு இஷ் கான் இங்க வந்து அங்க கமா போட்டுட்டு கான் இஷ் கைண்ட் கெல்ட் அப்ஹேபன்ஸ், அதாவது கார்டு இல்லாம நம்மளால பணம் எடுக்க முடியாதுன்றாங்க. ஓனர் மைன பேங்க் கார்டு கமா போட்டுட்டு கார்னிஷ் கைண்ட் கெல்ட் அப்ஹேபன். கமா எல்லாம் போட வேணாம், அப்படியே லைனா போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது ஐன ஃபார் கார்டு ஊபன் ஃபாரன். ஊபர் ஹாரன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் புரியுது. ஊபர்னா மெட்ரோ. ஓகேவா? மேம். அப்போ ஃபார் கார்டு டிக்கெட். மிட்டு வரும் மேம். மிட் ஐன ஃபார் கார்டு டார்ஃபிஷ் சொல்லலாம். ஐ எம் அலௌடு டு டிராவல் டார்ஃபிஷ். டார்ஃபிஷ் ஊபன் ஃபாரன். அப்பதானே அலோவ் பண்ணுவாங்க, அதனால அலோ டார்ஃபின் யூஸ் பண்ணிக்கலாம். ein Konto kein Geld überweisen. Geld überweisen na money transfer. Konto na account. வித்துங்களாங்க மேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நிஸ்ட் கைன் எல்லாம் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஓனே தான் வரும். ஓனே பேங்க் அக்கவுண்ட் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓனே ein Konto kann ich kein Geld überweisen. அப்புறம் das Auto zur Polizei fahren. மிட்டு வருங்க மேம். மிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா மேம்? மிட்டு வந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும்? மிட்டு das Auto. மிட்டு வந்தாலே டாட்டிவ் போட்டுடணும் இல்லைங்களா? das Auto என்ன ஆகும்? மிட் டேம். மிட் டேம் ஆட்டோஸ். இங்க கூட மிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுவும் டாட்டிவ் கேஸ் தான். இது வந்து ஐனன்னா ஃபெமினின் வரும் இல்லைங்களா? இங்க வந்து ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஐனர் மிட். ஸோ இங்க ஆர் யூஸ் பண்ணிக்கணும். சரியா தெரியல, நீங்க போட்டுக்கோங்க. ஸோ மிட் டேம் ஆட்டோ கானிஷ். கார் இருந்ததா நான் போலீஸ் கிட்ட டிராவல் பண்ணி போக முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஜுவர் போலீஸை ஃபாரன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.